Hello friends, welcome to Healthy Food Chef. நம்ம இன்னைக்கு சிகப்பரிசி கருப்பரிசி இது ரெண்டும் வச்சு ஒரு ஹெல்தியான ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அதிக சத்து இருக்கக்கூடிய இந்த அரிசியை வந்து அடிக்கடி கொடுக்கணும். வாரத்துல ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் ஆவது பெரியவங்களும் இதை வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து கருப்பரிசி சிகப்பரிசி ரெண்டுமே ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அரிசி கலனி பிடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா கலனி பிடிச்சி காய வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி காயற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு எடுத்துட வேணாம், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பவுடராக அரைச்சிருங்க. அப்போ தான் வந்து அரிசி வந்து வேகும்போது முழுசாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா தேவைப்படும் போது நம்ம சத்துமாவு மாதிரி கிளறிக்கலாம், இல்லைன்னா நல்லா களி மாதிரி கிளறி பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தனியாக இந்த அரிசியை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம வாரத்தில் ஒரு டைம் பெரியவங்களும் சரி குழந்தைங்களுக்கும் சரி அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த ரெண்டு அரிசிலையுமே அதிக சத்து இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனே போதும், அதுவே கொஞ்சம் அதிகம். 6 மாதத்துலேருந்து இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே இது கொடுக்கலாம். இப்போ வந்து பால் நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. காய வச்ச பால் அப்படின்னு இல்லை, பச்சை பாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 50 ml போல். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுருங்க, இல்லைன்னா அது வந்து களி மாதிரி கொஞ்சம் அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு பவுட்ரு ஃபுல்லாக நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகம் சேர்த்தணும், ஏன்னா இது நார்மல் சத்து மாவு மாதிரி கிடையாது. அரிசி வந்து வெந்து அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு அந்த பதத்துக்கு இருக்கணும். அதனால இது வேகும் போதே கொஞ்சம் சீக்கிரம் கெட்டியாயிடும். அதனால அடுப்பில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் தண்ணி பதம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ வேக சரியாயிடும். கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துடும். விட்டுறக்கூடாது, இல்லைன்னா கெட்டியாயிடும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நான் பீட்ரூட் திருகி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இப்போ இந்த கஞ்சியில் சேர்க்க போகிறேன். பாருங்கள் கஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் பீட்ரூட் திருகி வச்சதை அரைச்சி சேர்த்துற வேணாம், நம்ம திருகினதே போதும். பீட்ரூட் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்க வந்து வெறுமனா வந்து சாப்பிட மாட்டாங்க. அது இந்த மாதிரி கஞ்சியோடு சேர்த்து கொடுக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சின்ன பசங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது கூட வேணும்னா நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி பீட்ரூட் மட்டும் இல்லாமல் கேரட்டு நார்மலாக வெறுமனா கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி வச்சு பருப்பு சேர்த்து பிசைஞ்சு கொடுக்கலாம். சாதத்துக்கும் ரசம் இந்த மாதிரி எது கொடுக்கறதுனால சேர்த்து கொடுக்கலாம். பீட்ரூட் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கஞ்சி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து உண்மையாக நல்லா வாசமாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் ஒயிட் ரைஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்காம இந்த மாதிரி அரிசி வித்தியாசமாக செஞ்சு அதை இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டு கேரட்டு வேறு ஏதாவது வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை சின்ன பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.